நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சகோதரம் கர்த்தாவே, நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரமுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணத்தக்கதாக இந்த யோசுவா டிவி மூலமாக எங்களுக்கு நல்ல கிருபையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, பேசப்படுகிறது உம்முடைய வார்த்தைகள், கேட்கிறது உம்முடைய ஜனங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறது உம்முடைய அடியான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், தீங்குக்கும் தீமைக்கும் எங்களுக்கு விலையை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாயு உலகில் நெறி தவறி அலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். அல்லேலூயா. அருமையான யோசுவா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஒரு அருமையான இடங்களை குறித்து, இல்லாவிட்டால் ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த இடத்தை இழந்து போனதை குறித்து, அடுத்து அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் தியானம் பண்ணலாம் என்று விரும்புகிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3:15 பின்பகுதி. அதிகம் 15 பின்பகுதியிலே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்பது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இந்த வார்த்தைகளை குறித்து நாம் பல நேரங்களிலே பல பிரசங்கர் மூலமாக பல சூழ்நிலைகளிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது சொல்லுகிறது யார், சொல்லப்படுகிறது யார் யாராம் என்று இங்கு நாம் பல நேரங்களிலே பலர் மூலமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது தெரியாத வசனங்கள் அல்ல. பைபிள் வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக வாசித்திருக்க முடியும். ஆதிகாமத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இது சொல்லுகிறது யார்? சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர். சொல்லுகிறது யாரிடத்திலே? பிசாசினிடத்திலே. சொல்லப்படுகிறது யாரை குறித்து? ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்படியானால் மூவர் இங்கு காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள யெகோவா தேவன், இயேசு கிறிஸ்து, பிசாசு. இன்று இந்த 3 காரியங்களும் இந்த ஆதியாகமம் தொடக்க நூலிலே வருகிறது. இந்த பைபிளிலே கதாநாயகர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த பைபிளிலே கதாநாயகர் இல்லாவிட்டால் மிகவும் நேசிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் சொல்லப்படும் போது சுவிசேஷத்திலே புதிய ஏற்பாடில் தான் இயேசு இருக்கிறார் என்று அநேகர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இல்லாவிட்டால் அதுக்கு முன்பு நமது சாயலாக உண்டாக்கும் என்று சொல்லும்போதே அங்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படியானால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து
வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த முழு பைபிளிலும் கதாநாயகன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து பல வசனங்கள் இருக்கிறது. ஆனால் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த 5 ஆகமங்களுடைய சுருக்கங்கள் இல்லாவிட்டால் அந்த 5 ஆகமம் விசேஷமாக எதை வலியுறுத்துகிறது, இந்த 5 ஆகமத்திலும் எது முக்கியமாக இருக்கிறது என்பது குறித்து இந்த நாட்களில் சுருக்கமாக டைம் மிகவும் கம்மியாக இருப்பதனாலே இந்த 5 ஆகமங்கள் குறித்து வருடக்கணக்கிலே பேசலாம், மாத கணக்கிலே பேசலாம், வார கணக்கிலே பேசலாம், நாள் கணக்கிலே பேசலாம். ஆனால் அவ்வளவு காரியங்களில் இந்த 5 ஆகமத்தில் உண்டு. ஆனால் இந்த 5 ஆகமத்தையும் மிகவும் ரத்தின சுருக்கமாக தியானம் பண்ணலாம் என்று நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமத்திலே முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் படைத்த படைப்புகளை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், பூமியில் இன்னும் நதிகளை படைத்தார், ஆறுகளை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எத்தனையோ காரியங்களை உண்டாக்கி கடைசியில் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் பார்த்தார், நன்றாக இருந்தது என்று சொல்லி மகிழ்ந்தார் என்று சொல்லப்படுது. நன்றாக இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் முதல்ல சொல்லிக்கொண்டே வருகிறது. அவர் பார்த்து மகிழ்ந்தார். வானத்தை பார்த்தார், மகிழ்ந்தார், பூமியை பார்த்தார். அவர் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து மனுஷனை படைக்கும் போது அவனை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தார் என்று இந்த ஆதியாகமம் சொல்லுகிறது. ஆனால் ஆதியாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், ஆதியாகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும்போது 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, யோசேப்பு 120 வயது உள்ளவனாய் மரித்தான், அவனை சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். ஆதியாகமம் தொடங்கும் போது அழகாக தொடங்குகிறது. அவர் வானத்தை உண்டாக்கினார், மகிழ்ச்சியாக இருந்தார், பூமியை உண்டாக்கினார், மகிழ்ச்சியாக இருந்தார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், மகிழ்ச்சியாக இருந்தார், நீர்வீழ்ச்சிகளை, மரங்களை, மிருகங்களை எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த ஆதியாகமம் துவங்கும் போது மகிழ்ச்சியோடே துவங்குகிறது. ஆனால் ஆதியாகமம் முடியும் போது சவப்பெட்டியிலே முடிகிறது. இந்த ஆதியாகமம் முடியும் போது ஒரு கல்லறையிலே, ஒரு சவப்பெட்டியிலே முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆதியாகம புத்தகத்தை நான் பல தடவைகளில் வாசித்திருக்கிறேன். பல தடவைகள், எத்தனை தடவைன்னு சொல்லி எனக்கு ஞாபகம், அவ்வளவு தடவை வாசித்திருக்கிறேன். பல தடவைகளில் பைபிளை பல தடவை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியாகமம், உபாகமம் இந்த 5 ஆகமத்திலையும் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி பல தடவைகளை யோசிக்கும் போது என் மனதுக்கு பட்டது, மகிழ்ச்சியோடு உருவாக்கப்பட்ட ஆதியாகமம் முடிவிலே சோகத்தோடு முடிகிறது, சவப்பெட்டியிலே முடிகிறது. இந்த ஆதியாகமம் மகிழ்ச்சியோடு உண்டாக்குன ஆதியாகமம் முடியும் போது சோகத்தோடு முடிகிறது, சவப்பெட்டியிலே, இல்லையா? ஒரு பெட்டியிலே வைத்தார்கள், அதோடு முடியுது. இந்த ஆதியாகமம் அந்த யாக்கோபு இஸ்ரவேலிருந்து எகிப்துக்கு வந்தான் இல்லையா? எகிப்துக்கு வந்து யோசேப்பு அவனை பார்க்கான் இல்லையா? பார்க்கும்போது அவன் அப்பவுமே இந்த ஆதியாகமம் முடிந்திருக்கலாம் இல்லையா? ஆதியாகமம் 46:29 யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏற்றி தன் தகப்பனை கூட்டு வரான். இந்த 46ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலிருந்து எகிப்துக்கு வாரான். வந்து யோசேப்பை பார்க்கான், பிள்ளைகளை பார்க்கான், அண்டதம்பிலாம் பார்க்கான். அதோடு இந்த ஆதியாகமம் முடியலாம். நான் யோசித்தேன், எத்தனையோ சம்பவங்கள் இந்த ஆதியாகமம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இல்லைனா அந்த யாக்கோபு மாமா வீட்டில் போனால் மகிழ்ச்சியோடு இருந்தான்னு சொல்லி அதோடு முடியலாம். இந்த ஆதியாகமம் முடிவதற்கு பல காரணங்கள், பல சம்பவங்கள் இருக்கிறது. அப்படிலாம் முடியாமல் இந்த ஆதியாகமம் முடியும் போது ஒரு சவப்பெட்டியோடு முடியுது. பார்க்கவே எப்படி இருக்கு? என்னைக்கு யோசித்திருக்கீங்களா? இந்த ஆதியாகமம் ஆரம்பம் ஆகும்போது சுயாதீனமாக உருவாகுது. ஆதியாகமத்தை எழுதும்போது அப்படி அந்த ஆதியாகமம் அப்படி சொல்லுது, எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த தேவன் மகிழ்ச்சியோடே உருவாக்கப்பட்டது. ஆனால் முடியும் போது
ஒரு சோகத்தோடு முடியுது. சவப்பெட்டியில் போய் முடியுது. எதுக்காக? இந்த மனிதனை உருவாகும் போது இந்த மனிதன் சுயாதீனமாக வாழக்கூடிய மனிதன் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாயிட்டான் இல்லையா? பாவத்துக்கு அடிமையாகும் போது அந்த சுயாதீனம் அவனை விட்டு போயிருது. ஆண்டவரோடு இரவும் பகலும் ஐக்கியமாக இருக்கான், ஆண்டவரோடு உறவாடு தான். பிரியமானவர்களே, நான் இந்த ஆதாமை பார்க்கும்போது, ஆதாமை ஆராயும் போது யோசித்தேன். அந்த ஆதாம் அவன் சபிக்கப்பட்ட பிறகுதான் 930 வருஷம் வாழ்ந்தாமனு பைபிள் கணக்கு கொடுக்கு. சபிக்கப்படுவதுக்கு முந்தி எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பான்? நான் யோசித்தேன், 1 கோடி வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம். சபிக்கப்படுவதுக்கு முந்தி இந்த ஆதாம் 1 கோடி வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவரோடு அவனுக்கு மரணமே கிடையாது. நித்தியமாக தலைமுறைகள் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கலாம். மறுப்பு தெரிவிக்க முடியாது. அவ்வளவு காலம் வாழ்ந்தான். அவ்வளவு காலம் வாழ்ந்த இந்த ஆதாம் சபிக்கப்பட்ட பிறகுதான் 930 வருஷம்னு ஒரு கணக்கு சொல்லுது. அப்படினால ஆண்டவரோடு வாழ உண்டாக்கப்பட்ட மனுஷன், சுயாதீனத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க உண்டாக்கப்பட்ட மனுஷன், அந்த மனிதனுடைய முடிவு சாவுப்பட்டியில் போய் முடியுது. சுயாதீனத்தோடு உருவாக்கப்பட்ட மனுஷன் சுயாதீனமாக ஆண்டவரோடு உறவு கொண்டு சுயாதீனமாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டு சுயாதீனமாக கேட்டதெல்லாம் மிருகத்துக்கெல்லாம் அவன் தான் பேர் விடுதான். எல்லா மிருகத்துக்கும், எல்லா நவதானியங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் பேரை யார் விடுதா? இந்த மனுஷன் தான் விடுதா. அவ்வளோ அதிகாரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்காரு. அவன் உலகத்தையும் உள்ளத்தில் வைத்து வைத்தாருன்னு சொல்லி நீதிமொழியில் சொல்லுது. அப்படியே உலகம் முழுவதும் உள்ளத்துக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்குது. அப்படி சுயாதீனமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம், இந்த மனுக்குலம், முழு மனுக்குலமும் கடைசியில் ஆதியாகம் முடியும் போது சவப்பட்டியில் போய் முடியுது. சுயாதீனத்தோடு உருவாக்கப்பட்ட மனிதன், சுயாதீனத்தோடு ஆராதிக்கக்கூடிய மனுஷன், இந்த மனிதனை பற்றி முடிவு வரும்போது சவப்பெட்டி செத்தே போனான். ஆதியாகமத்தினுடைய கடைசி வசனம் செத்தே போனான். மனுக்குலம் அனைத்தும் துவங்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. நூற்றுக்கணக்கான வருஷம் வாழ்ந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. 900 வருஷம், 930, 965, இன்னும் 300, 400 இப்படிலாம் பல வருஷங்கள் வாழ்ந்த மனுஷங்களுடைய முடிவு சவப்பட்டி, செத்தே போன மனுஷன். மனுக்குலம் அனைத்தும் முடிவுக்கு வந்துடுது. இதை ஆண்டவர் பார்த்து மகிழ்ச்சி அடைவாரா? மகிழ்ச்சி அடையவே மாட்டார். அதனால் இந்த ஆதியாகமத்துக்கு அடுத்து யாத்திராகம் வரும்போது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் பண்ணுறாரு. யாத்திராகம் வரும்போது அங்கே ஒரு பலி செலுத்தப்படுது, ஒரு பஸ்கா, ஒரு விடுதலை. இந்த மனுஷனுக்கு பதில் அங்கே ஒரு மிருகங்கள் பலியிடப்படுது. பஸ்கா இல்லையா? பஸ்கானா இந்த சாபத்தில் இருந்து அந்த பக்கம் போகிறது. இவனுக்காக இந்த மனுக்குலம் அனைத்து அழிந்து போகுது இல்லையா? இந்த அழிந்து போகிறது ஆண்டவராகிய தேவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஆகல அதிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை. அந்த சாபத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை சபிச்சிட்டார் இல்லையா? அகல எல்லா மனுஷனும் செத்து போகிறான். அது அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கல. மீண்டும் இந்த மனுஷனுக்கு ஒரு காரியத்தை பண்ணுதாரு. என்ன காரியம்னா, அவன் மீண்டும் ஆண்டவரோடு உறவு கொள்ளணும். அதுக்கு தான் பஸ்கா. இந்த சாவிலிருந்து ஒரு விடுதலை, இந்த மரணத்திலிருந்து ஒரு விடுதலை. அவரை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி. மனுக்குலம் அனைத்து இயேசுவை நோக்கி பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக இயேசுவே அங்கே பலியாவதார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவே இந்த மனுக்குலத்துக்காக பலியாவதார். அதான் பஸ்கா. அப்படியானால் ஆதியாகமம் தொடங்கும் போது மகிழ்ச்சியாக துவங்கப்பட்டது. ஆதியாகமம் முடியும் போது சோகத்தோட மனுக்குலம் பூரா சாகுதான். சுயாதீனத்தோடு வாழக்கூடிய மனிதன் அவனை சத்துருக்கிட்ட அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டான். சுயாதீனத்தோடு கானானில் வாழ்ந்த மனுக்குலம் எகிப்தில் அடிமையாக அவர்களே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்களே எகிப்தில் அடிமையாகி போயிட்டாங்க. அவங்களே மனுக்குலமே பாவத்துக்கு அடிமையாயிருது. விளக்க நிறையா சொல்லணும், டைம் ஓவர் ஆயிடுது. ஆகையால் அவனே பாவத்துக்கு அடிமையாக போனதுனால மீண்டும் ஒரு விடுதலை யாத்திராகமும் ஒரு விடுதலை கொடுக்கு, ஒரு பலி, பஸ்கா பலி. பல பலிகள் மூலமாக அவன் யாத்திராகத்திலிருந்து விடுதலை ஆகுதான். யாத்திராகமும் அவனுக்கு ஒரு பலி இல்லையா? அடுத்து பலி செலுத்தி ஆண்டவரோடு ஒப்புரவாகுதான் லேவியாகமத்தில் வரும்போது ஆண்டவரோடு அவன் உறவுகள் தான். ஆண்டவர் ஆராதித்துக்கிட்டே வரான். ஆராதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு மண்டை லூஸ் ஆயிடுது. அவ்வளோதான். ஆண்டவரை ஆராதிக்க நல்ல புத்தி வரணும். ஆராதிக்கும் போகும்போதே நான் பெரியவன், நீ பெரியவன், அவன் பெரியவன், இவன் பெரியவன், உன்னோட இப்படி அவனுக்குள்ள அந்த பிசாசு எப்படிலாம் வேலை செய்தான்னு சொல்லி ஆய்வு பண்ணால் தான் தெரியும். நம்மளை அறியாமலே நமக்குள்ளே கிரியை செய்வான். நம்மளை வச்சு
தாங்க கையை வச்சே தாங்கண்ண குத்துனாம்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி நம்மளை வச்சே நம்மளை அந்த அந்த கானானை விட்டு வெளியே தள்ளிடுவோம். அப்படிப்பட்டவன். அதை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியது லேவியாகமம். லேவியாகமத்தில் இருந்து எண்ணாகமம் வரும்போது எல்லா மனிதனும் மீண்டும் என்ன செய்தான், இந்த எண்ணாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 1:46 வரும்போது பல லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னு சொல்லுது. பல லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே அவங்க இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்கவங்க எல்லாரும் கானானுக்குள்ளே போக முடியாமல் எல்லாரும் செத்தே வரோம். எல்லாரும் 2 பேரை தவிர எல்லாரும் செத்தே வராங்க இல்லையா? அதனால தான் அதுக்கு பேர் எண் ஆகமம். சனத்தொகை எண்ணுறதுனால எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு எண்ணுறதுனால எத்தனை பேர், கிட்டத்தட்ட 6,03,550 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. அவ்வளவு பேருமே கானானுக்குள்ள போக முடியல, எல்லாரும் செத்தே வராங்க. மீண்டும் அந்த எண்ணாகமம் 26:51 பார்க்கும்போது மீண்டும் அங்கே கணக்கெடுக்கப்படுது. கிட்டத்தட்ட அங்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. அப்படியானால் இந்த எண்ணாகமம் 1லேருந்து 46ஆவது வசனம் சொல்லும்போது 6 லட்சம் பேருக்கு மேலே இருந்தவங்க எல்லாரும் செத்துட்டே வராங்க. எவ்வளோ நாளில்? கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பேரும் சாவுதான். மனுக்குள்ள அனைத்தும் கானானுக்குள்ளே போக முடியாமல் போயிருது. எகிப்திலிருந்து அடிமத்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு போகணும். அதான் இந்த பூமியிலிருந்து நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழலைன்னா போகவே முடியாது. அதான் பரிசை. இந்த எண்ணாகமத்தில் இருந்து அந்த கானானுக்கு போக முடியாத அளவுக்கு எல்லாரும் இருந்துச்சிட்டாங்க. டெய்லி எத்தனை பேர் செத்துருப்பாங்க யோசித்து பாருங்கள். 6 லட்சம் பேரும் செத்து போனோம். டெய்லி கிட்டத்தட்ட 100 பேர் செத்துருப்பாங்களே ஒரு கணக்கு. அந்த கணக்கெடுத்து பார்த்தா தெரியும். 35 வருஷத்துக்குள்ளே 38 வருஷத்துக்குள்ளே எல்லோரும் செத்து போட்டாங்க. டெய்லி 100 பேர் அப்படி சாவதான்னு வச்சுக்கிட்டோமே. அப்போ மனசு எப்படி இருக்கும்? இன்றைக்கி அவன் செத்துட்டான், நாளைக்கு வந்து டைம் ஓவர் ஆகுது. அப்படின்னா இப்படி எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க, செத்துக்கிட்டே போகிறாங்க. இது எண்ணாகமம். உபாகம் வரும்போது உப ஆகமம். அவர் பக்கத்தில் நம்ம இருக்கிறது மாதிரி உபதேசியார், உபவாசம் இப்படிலாம் சொல்லுதில்லையா? உபன என்ன அர்த்தம்? ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறது, அதான் உபாகமம். ஆண்டவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உபாகமம் சொல்லுது. அவர் வச்சிருக்கக்கூடிய தேசம் அது பாலும் தேனும் வடிகிற தேசம். அவர் வச்சிருக்க தேசம் அது மலைகளும் குன்றுகளும் உள்ள தேசம். அவர் அந்த தேசத்தில் நித்தமாக அவர் நம்மளோடு பேசக்கூடிய ஒரு தேசம், அதான் பரலோகராட்சி இல்லையா? அந்த பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா ஆதி ஆகமத்தில் விழுந்துட்டான், யாத்ராகமத்தில் விழுந்திலிருந்து ஒரு எந்திக்கக்கூடிய இடம், லேவி ஆகமத்தில் எந்திச்சவன் அவர் ஆராதிக்கான், எண்ணாகமத்தில் ஆராதித்தவனுக்கு மீண்டும் அந்த புத்தி சரியில்லாமல் மீண்டும் கீழே விழுந்து எல்லாம் சாவுதான். மீண்டும் ஒரு சான்ஸு, மீண்டும் உபாகமத்துக்கு வரும்போது மீண்டும் அந்த பரலோகத்துக்கு பக்கத்தில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. பரலோகத்துக்கு உள்ளே போகணும். ஆனால் உபாகமத்தில் பரலோகத்துக்கு உள்ளே போகிற மாதிரி இல்லை, பரலோகத்தின் பக்கத்தில் அந்த கானானுக்குள்ள பக்கத்தில். அப்படி ஆதி ஆகமம் மகிழ்ச்சியோடு உண்டாக்கப்பட்டவன் அவன் சாபத்துக்குள்ளாகி மரணத்துக்கு சுதந்திரிச்சுக்கு போயிட்டான். சாகக்கூடியவனுடைய சாவை விரும்பாத ஆண்டவர் யாத்ராமத்தில் வரும்போது விடுதலை, ஒரு பஸ்கா விடுதலை ஆனவன் லேவி ஆகமத்தில் ஆராதிக்கணும். நம்மளை ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிச்சு கொண்டே இருக்கணும், ஆராதனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆராதனை பண்ணும்போது நீ பெரியவனோ நான் பெரியவனோ என்ன செய்யக்கூடாது, எண்ணம் வரக்கூடாது. அதில் இருந்து மகிழ்ச்சியோடு நாம் எண்ணாமத்துக்கு போகணும். இல்லைனா ஆராதனை பண்ணும்போதும் இழந்துடக்கூடாது கானானை. அதிலிருந்து உபாகமத்துக்கு வரும்போது ஆண்டவர் பக்கத்தில் அந்த கானானுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் உண்டாக்கியிருக்காரு. அப்படியானால் இந்த 5 ஆகமத்திலையும் என்ன தெரியாது? இயேசு கிறிஸ்து வந்தார், இருந்தார், சென்றார், வருவார். இது இந்த 5 ஆகமத்தில் உண்டு. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவி ஆகமம், எண்ணாகமம், உபாகமம் 5 ஆகமத்திலும் இயேசுவே கதாநாயகர். எப்படின்னா இயேசு வந்தார், இயேசு இருந்தார், இயேசு சென்றார், இயேசு வருவார். இதை குறித்து நிறைய விளக்கம் சொல்லிகிட்டே இருக்கலாம், நாள் கணக்கு பேசலாம், அவ்வளோ பெரிய காரியம் இருக்குது. அப்படியான அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேலும் விழுந்தது, இருந்தார், நம்ம மீட்டு கொண்டார், பாவத்திலும் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார், சென்றார். எதுக்கு? நமக்கு அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்து, அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண. அந்த யோவானில் சொல்லும்போது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்க சென்றிருக்கிறார், மீண்டும் வருவார், மீண்டும் அவரோடு நம்மளை சேர்த்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு வச்சிருக்கிறார். அதுதான் ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், உபாகமம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாகவும்
எண்ணாகமும் உபாகமும், இந்த 5 ஆகமத்திலையும் இயேசுவே வந்தார், இயேசுவே இருந்தார், இயேசுவே சென்றார், இயேசுவே வருவார். நம்மளை மீண்டும் அந்த பரலோகராஜ்யத்தில் சேர்க்க அவர் வருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாமும் சுதந்திரித்து கொண்டு இந்த 5 ஆகமத்தையும் அதிகமாக மனப்பாடம் பண்ண வேண்டும். இந்த 5 ஆகமத்தையும் அதிகமாக தியானம் பண்ண வேண்டும். இவைகளுக்குள் இயேசு எப்படிலாம் இருக்கிறார் என்று ஆய்வு பண்ண வேண்டும். அப்படி ஆய்வு பண்ணும்போது பேரானந்தம், நித்தியானந்தம், மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அனுபவிக்க நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க நம்மை அர்ப்பணித்தா தான் தெரியும். நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த பேரானந்தம், அந்த நித்தியானந்தம், அந்த முடிவில்லாத ஆனந்தமான பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமத்திலும் நீரே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து, ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தீங்குக்கும் தீமைக்கும் எங்களை விலையை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.